ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 8/1/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எனக்கு எல்லாம் தெரியுன்ற அகங்காரத்தில் ஒருபோதும் வரக்கூடாது இல்லையா? அப்போ தானாகவே பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இந்த ரதத்துக்கும் முழு மதிப்பு கொடுக்கணும் இல்லை? பிரம்மா பாபாவை நிராகரிக்கிற கூட்டம். இப்போ சங்கர் பார்ட்டிங்க பேசலாம் அப்படி தான் இருக்கும், தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது. பட் இங்கே பாபா சொல்கிறது பாபா குழந்தைகளே. அப்போ சிவபாபா சொல்கிறத நான் கேட்பேன், பிரம்மா பாபா சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் பாபா இதை சொல்கிறாரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு பத்மாபதம் பாக்கியசாலி யார் மற்றும் துர்பாக்கியசாலி யார் உங்களில்? இல்லை, ஏன்னா பாபா குழந்தைகளில் தான் பல கோடி மடங்கு பாக்கியசாலியும் இருப்பாங்க, பல கோடி மடங்கு துர்பாக்கியசாலியும் இருப்பாங்க. ஸோ யாரோட நடத்தை தேவதைகள் மாதிரி இருக்குதோ, எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குறாங்களோ அவங்க தான் பத்மாபதம் பாக்கியசாலிகள். மற்றபடி யார் மாயக்கிட்ட தோத்துடுறாங்களோ அவங்க துர்பாக்கியசாலிகள். அப்படின்னு அர்த்தம். நடத்தை அசுரத்தனமாகவே இருக்குது, எல்லோருக்கும் துக்கத்தையே கொடுக்குறாங்க, அவங்க துர்பாக்கியசாலிகள். சிலர் மகா துர்பாக்கியசாலி ஆகிடுறாங்க, அவங்க தான் எல்லோருக்கும் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சுகம் கொடுக்கறது தான் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க மகான் துர்பாக்கியசாலிகள்ன்றார். குழந்தைகளே, அதனால் உங்களை நீங்களே நல்லா பாதுகாத்துக்கணும். மாயக்கிட்ட இருந்து எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கணும், தகுதியானவர் ஆகணும். உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தாலும் திருப்பி துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் வரக்கூடாது. ஸோ அதுக்கு அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சுகத்தை கொடுக்குற வள்ளல், அதுக்காகவே வந்திருக்கிறேன். அந்த மனசா சேவையில் பிஸியாக சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க அது உங்களுடைய குணமாக மாறும். அப்போ ஸ்தூலமாகவும் சுகத்தை தான் கொடுப்பீங்க. உங்கள் வார்த்தையில் சுகம் கொடுக்குற வார்த்தை தான் வரும். அப்படி இல்லைன்னா துர்பாக்கியசாலின்றார். இல்லை, எல்லாத்தையும் இழந்துடுறோம். இப்போ நீங்கள் துக்கம் கொடுப்பீங்க, ஆனால் கடைசியில் உங்களுக்கு தான் பல கோடி மடங்கு அந்த துக்கம் ரிட்டர்ன் ஆக வரும். ஸோ இதை புரிஞ்சிக்கணும். அதனால் நீங்கள் இப்போ சுகம் கொடுக்கறது உங்களுக்கு பல கோடி மடங்காக திரும்ப வரும். அதனால் சுகத்தை மட்டுமே கொடுங்க. பத்மாபதம் பாக்கியசாலி ஆகிறதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஸ்கூலில் உட்காந்து உயர்ந்த பதவி அடையிறீங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த சொர்க்க பதவி அடையிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அந்த அளவுக்கு குஷி இருக்கணும்ல? இல்லை, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு குழந்தை நாராயணன் பதவி நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன்னா மிகுந்த குஷி இருக்கணுமே. அப்போ குஷி இல்லைன்னா என்ன அர்த்தம்? சொர்க்க பதவி அடையிறத நினைக்கல, கலியுகத்தின் விஷயங்களை நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் நம்ம இதுக்கு தான் வந்திருக்கிறோன்னு தெரியும். ஆனாலும் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஏன்னா முதல் நம்பர்லேருந்து கடைசி நம்பர் வரைக்கும் வரிசை கிரமம் இருக்குது இல்லையா? சிலர் தோத்துடுறாங்க, சிலர் ஜெயிச்சிடுறாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய மனசை கேட்கணும். பாபா என்ன இந்த அளவுக்கு உயர்ந்தவராக மாற்றுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு நான் தகுதி ஆகியிருக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஸ்கூலில் குழந்தைங்க கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா? மார்க்கை வச்சு இவனோட நான் இதில் அதிகமாக எடுத்துருக்கிறேன்னா அந்த முதல் 2-3 இடத்துல இருக்கிறவங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே. மார்க்கை வச்சு வெளில சொல்லாட்டினா கூட அந்த மார்க்கை வச்சு ஓகே இதோட நான் இதில் வந்திருக்கிறேன், அடுத்த தடவை இவனை ஜெயிக்கணும். அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணணுன்றார். இவங்களுடைய நடத்தை இவ்வளோ பக்காவாக இருக்குது, ஞானத்தில் பக்காவாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி நான் ஆகியிருக்கிறேன்னா, அவர்களை விட பக்காவாக ஆகியிருக்கிறேன்னா அல்லது குறைவாக இருக்கிறேன்னா அப்படி செக் பண்ணணும். ஏன்னா யாராவது சில பாடங்களில் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கீழே விழுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா ஸ்கூலில் லௌகீக பள்ளிக்கூடத்தில் கூட ஸ்கூல் லீடராகவே இருந்தால் கூட
ஏதாவது ஒரு பாடத்தில் குறைவாக இருந்தாங்கன்னா சல்லுன்னு கீழே வந்துடுவாங்க, ரேங்க்கு பின்னாடி போயிடும். ஒரு சிலருக்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது. அதேமாதிரி இதுவும் ஸ்கூல் தான், நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இதில் முதல் விஷயமே தூய்மை தான். இந்த படிப்பே தூய்மைக்கு தான். பாபா வந்ததே தூய்மை ஆக்கிறதுக்கு தான். அதுக்கு தானே பாபா கூப்பிட்டீங்க, தூய்மை ஆக்கிறதுக்காக. ஒருவேளை இன்னுமே உங்களுக்கு குற்றப்பார்வை இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். இந்த பாடத்தில் நாம் குறைவாக இருக்கிறோம் அப்படின்னு பாபாவுக்கு லெட்டர் கூட எழுதுகிறாங்க. ஸோ ஏன்னா மாணவர்களுக்கு தெரியும் எந்த பாடத்தில் நம்ம வீக்காக இருக்கிறோன்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னு சொல்லிவிடுவாங்க, வராத சப்ஜெக்டை. அப்போ இன்னும் ஒரு சிலர் நம்ம ஃபெயில் ஆகிடுவோன்னு கூட புரிஞ்சுக்குவாங்க. இங்கே முதல் பாடம், முக்கியமான பாடமே தூய்மை தான் இல்லையா. அந்த காமத்தை வெல்வது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே. பாபா நான் தோத்துட்டேன்னு நிறைய பேர் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? இப்போ நான் முன்னேற முடியாது அப்படின்னு அவங்க மனசு புரிஞ்சிருக்குது. காமத்தை விட முடியாது போல் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் தூய்மையான உலகத்தையே ஸ்தாபனை பண்ணுறீங்க. உங்களுடைய குறிக்கோளே இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது. அப்போ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னை மட்டும் நினைவு பண்ணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. தூய்மையான உலகத்தையே படைக்கிறேன், நான் தூய்மையாக இல்லாமல் இருக்கலாமா? தூய்மையில் நம்பர் 1 இருக்கல, லக்ஷ்மி நாராயணனாக ஆகணுன்றது என்னுடைய லட்சியம். நான் தூய்மை இல்லாமல் இருக்கலாமா? அப்போ ஏன் இருக்க முடியல? சக்தி இல்லை. ஏன் சக்தி இல்லை? பாபாவை நினைக்கிறது இல்லை. அதனால் பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ அந்த சக்தியும் கிடைக்கும், வைராக்கியமும் இருக்கணும் இல்லையா. சக்தி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கிறதில்ல. நீங்கள் தூய்மையாகவும் இருந்து பாபா நினைக்க தான் அந்த சக்தி வரும். அப்போ மனதில் கூட அந்த எண்ணம் வராமல் இருக்கும். ஸோ அப்படி நினைவு செஞ்சு தூய்மையாகவும் ஆனீங்கன்னா தான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய வம்சத்தில் வர முடியும், ராஜ குடும்பத்தில் பிறக்க முடியும். ஸோ இவரை உயர்ந்த பதவியை அடைய முடியுமா இல்லையான்னு டீச்சருக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது இவரோ பரம டீச்சர், சுப்ரீம் டீச்சர். இந்த பிரம்மா பாபா கூட ஸ்கூலில் படிச்சிருக்கிறாரு இல்லையா. சில குழந்தைங்க டீச்சர் தண்டனை கொடுக்குற அளவுக்கு மோசமான காரியங்களை செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப அதிகமான தண்டனை கொடுத்தாங்க. இப்போ தண்டனை தர்றதை குறைச்சிக்கிட்டாங்கன்றார். 69 வரைக்கும் தான் பாபா இருந்தார், அப்போவே குறைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஸ்கூலில் இருக்கும்போதே பயங்கரமாக தான் இருந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்க்குறோம் இல்லையா. அந்த மண்ணிலேயே விரலை வச்சு எழுத வைப்பாங்களாம், முட்டியை வச்சு எழுத வைப்பாங்களாம், இதுதான் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது. அதுமாதிரி பென்சில் அந்த விரல் இடுக்கில் வச்சு இப்படி அமுத்துவாங்க. ஸோ அந்தளவுக்கு தண்டனை. இப்போ அடிக்கவே கூடாதுன்னு சட்டமே போட்டுட்டாங்க இல்லையா. இப்போ பசங்க தான் வாத்தியார் அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதிகமான தண்டனை கொடுத்தாங்க, இப்போ அப்படி கொடுக்கறதில்ல, குறைச்சிக்கிட்டாங்க. அதனால் மாணவர்கள் அதிகம் கெட்டு போகிறாங்க. இப்போவுமே டீச்சர்ஸ் அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். அதான் பாபாவும் சொல்கிறார், தண்டனை குறைய அதிகமாக தப்பு பண்ணுறாங்க. தற்காலத்தில் மாணவர்கள் எவ்வளோ கலவரம்லாம் பண்ணுறாங்க. மாணவர்களை இளரத்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நெருப்பு வைக்கிறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு, ஸ்கூலுக்கெல்லாம். ஸோ அவங்களுடைய இளமை திமிரு காட்டுறாங்க. இந்த உலகமே அப்படி தான் இருக்குது, அசுர உலகமாக இருக்குது. அதில் இளைஞர்கள் தான் அதிக கெட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வையே குற்றம் நிரம்பியதாக, இச்சையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷம் இருக்குது. எப்படி ஈஸ்வரனை அடிமுடி காண முடியாதவர்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி இவங்கள கூட எப்படிப்பட்டவர்கள்னு பார்த்தே தெரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் துரோகிகள்லாம் வராங்களே. துரோகம் யார் பண்ணுவா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையோ. இருக்கிறதுலே ரொம்ப நல்லவர், ரொம்ப சாதுன்றவங்க தான் நமக்கு எதிராக துரோகம் பண்ணுறாங்கன்றது தெரியும்போது ரொம்ப ஷாக்காக இருக்கும்.
ஸோ அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும். இப்போ பாபா குழந்தைங்க கிட்ட வர்றார். இந்த குழந்தையுடைய நடத்தை எப்படி இருக்குது, எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு புத்தி மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. சிலர் வாயிலிருந்து மலர் தூவுற மாதிரி அவ்வளோ இனிமையாக பேசுகிறாங்க. சிலர் கல்லால் அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஞான கருத்துக்கள்லாம் எழுதுகிறாங்க. இருந்தாலும் கல் புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. இல்லை அவங்க பேசுகிற வார்த்தை வந்து ஈட்டியால் குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் ஞானமெல்லாம் சூப்பராக சொல்லுவாங்க, சூப்பராக கிளாஸ்லாம் எடுப்பாங்க. பட் அந்த குணம் அப்படி இருக்கும். பார்க்குறது கூட நல்லா இருக்கும், சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. ஆனால் கல் புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. ஸோ பகட்டான வெளித்தோற்றம் தான் இருக்குது. மாயை ரொம்ப பலசாலியாக இருக்குது. அதனால தான் ஆச்சரியமாக கேட்குறாங்க. நாங்கள் சிவபாபாவுடைய குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கும் ஞானத்தை கொடுக்குறாங்க. பிறகு இவங்க பாபாவை விட்டுட்டு போயிடுறாங்க, துரோகி ஆகிடுறாங்க. புத்திசாலி குழந்தைங்க துரோகி ஆக மாட்டாங்கன்னு கிடையாது, அவங்களும் துரோகி ஆகிடுறாங்க. புத்திசாலி குழந்தை, நல்ல ஞானத்தில் பக்கம் இருந்த குழந்தைய, நல்ல புத்திசாலிகள் கூட துரோகிகள் ஆகிடுறாங்க. ஸோ அந்த சேனை மிலிட்ரி இருக்குது இல்லையா, கவர்மெண்ட்டு ஸ்தூல அரசாங்கத்தின் மிலிட்ரி, அங்கேயும் இந்த மாதிரி நடக்குது. துரோகிகள் இருப்பாங்க. விமானத்தோடு அடுத்த நாட்டுக்கு போயிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை கண்டுபிடிச்சி அரெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. இங்கேயும் அப்படி நடக்குது. ஸ்தாபனைக்கு அதிக உழைப்பு தேவைப்படுது. ஏன்னா சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ தடைகள் வரும் இல்லை. இங்கேருந்து தனியாக பிரிஞ்சு சங்கர் பார்ட்டி, விஷ்ணு பார்ட்டி, இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு எதிராகவே திரும்புறதை நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் தனிப்பட்ட முறையிலையும் துரோகி ஆகிடுறாங்க. இல்லை ஒருத்தவங்க பக்காவாக இருக்கிறாங்க, அவங்க விகாரத்தில் விழுந்துடுறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படின்போது அவங்களால ஞானம் எடுத்தவர்களுக்கும் அந்த பயம் விட்டுட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது. ஸோ அப்படி ஒரு சகோதரர் போய் சின்ன வயசுலே ஒரு 18-19 வயசில் இந்த ஞானம் கிடச்சிருக்குது. அப்போ அந்த சரண்டர் சிஸ்டராக இருக்கிறவங்க, இன்சார்ஜ் சிஸ்டர், ஏதோ ஒரு பிரச்சனையில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இதை பார்த்து பயந்துட்டு அவரும் விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு எப்போ திரும்ப கிடைக்குது, 70 வயதில் கிடைக்குது இந்த ஞானம். எவ்வளோ வருடம் வீணாக போச்சு பாருங்கள். ஸோ அதான் அவ்வளோ தடை ஏற்படுது. ஸோ ஸ்தாபனை செய்கிறதுக்கு அவ்வளோ உழைப்பு தேவைப்படுது. ஸோ குழந்தைங்களும் படிப்பில் உழைக்க வேண்டி இருக்குது. ஆசிரியருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்கறதுல உழைப்பு அதிகமாக தேவைப்படுது. ஸ்கூலில் ஒருத்தர் படிக்கிறது இல்லை, மற்றவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற தண்டனை கொடுப்பாங்க இல்லையா. இங்கே இவர் தந்தையாக இருக்கிறார். ஸோ உலகத்திலே சிறந்த அப்பா பாபா. அதனால் இவர் அந்த மாதிரி தண்டனையெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இங்கே முற்றிலும் அமைதியாக இருக்கணும், அதை தான் கற்றுக் கொடுக்குறார். பாபா சுகத்தை வழங்குகிற வள்ளல் இல்லையா, அவர் எப்படி துக்கம் கொடுப்பார். ஆனால் அவரை மற்ற மதத்தில் கடவுள் ரொம்ப ஒரு கொடூரமானவராக காட்டுறாங்களே, அதான் பக்தி மார்க்கம் இல்லையா. அவன் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும், கடவுள் கொடுப்பார், ஆத்தா அவளை ஒரு வழி பண்ணுவா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்களே, இதுதான் பக்தி மார்க்கம். அப்படி எதுவுமே கடவுள் பண்ணுறது கிடையாது. தப்பு செய்கிறவங்களையும் நம்ம மூலமாக காப்பாற்றுறார். அது ஏன்னா அவங்களும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்க அவர்களுடைய குணம் மாறுது. ஸோ அப்படி எத்தனை பேரை நீங்கள் மாற்றுறீங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவியும் உங்களுக்கும் கிடைக்கும். இதுதான் அமைதி மார்க்கம்ன்றது. ஸோ சுகத்தை வழங்குகிற வள்ளல், அன்பு கடல் அப்படின்னா அவருடைய குழந்தையும் அப்படித்தானே இருக்கணும். அவருடைய குழந்தைகளுடைய நடத்தையும்
அன்பு கடலாக சுகத்தை வழங்குறும் வள்ளலாகத்தானே இருக்கணும். தேவதைகள் மாதிரி நடத்தை இருக்கணும். பாபா குழந்தைகளாகிய உங்களை எப்போவுமே பத்மாபதம் பாக்கியசாலிகள்னு தான் சொல்கிறார் இல்லையா? பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள் என்னுடைய குழந்தைங்கன்றார். ஆனால் சில குழந்தைகள் பத்மாபதம் துர்பாக்கியசாலிகள் ஆகிடுறாங்க இல்லையா? பல கோடி மடங்கு துர்பாக்கியசாலி ஆகிடுறாங்க. பாபா சொல்வதை மீறி நடக்கிறதன் மூலமாக அவங்க அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ யார் தோத்துடுறாங்களோ அவங்கள துர்பாக்கியசாலிகள் தானே சொல்ல முடியும். கடைசி வரை இப்படி நடந்துட்டு இருக்கிறத பாபா பார்க்குறார். யாராவது சிலர் கண்டிப்பாக துர்பாக்கியசாலியாக மகா துர்பாக்கியசாலியாக ஆகத்தான் செய்கிறாங்க. அவங்க பாபா குழந்தையாக நிலைச்சிருக்க முடியாது அப்படின்னா அவங்க நடத்தையின் மூலமே புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு உயர்ந்தவர்கள் ஆகிறதுக்கு அவங்க தகுதியானவர்களாக இல்லை. எல்லோருக்கும் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சுகம் கொடுக்கறதுனா என்னன்னே அவங்க தெரிஞ்சிக்கலை. அப்போ அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? பாபா எப்போவுமே சொல்கிறாரு, குழந்தைகளே உங்களை நல்ல விதமாக பாதுகாத்துக்கோங்க. இது கூட நாடகத்தின்படி நடக்கத்தான் செய்யணும். ஸோ அந்த மாதிரி நாம் ஆயிடக்கூடாதுன்றதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி நாடகத்தின்படி மற்றவர்கள் அப்படி உங்கள் தொடர்பில் வரதான் செய்வாங்க. இரும்பை விட மோசமானவர்களாக ஆகிடுறாங்கன்றார். அதாவது கடுமையான கல் நெஞ்சக்காரர்களாக. இந்த வார்த்தை இயேசுவும் பயன்படுத்தியிருப்பார். இரும்பு மாதிரி கடினமான இதயம் கொண்டவர்களாக மாறிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் நல்ல நல்ல குழந்தைங்க கூட ஒருபோதும் பாபாவுக்கு லெட்டர் எழுத மாட்டுறாங்க. பாவம் அவங்களுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ சின்ன சின்ன விஷயம் கூட மார்க்கு குறைக்குது, பதவி குறைக்குது பாருங்கள். இல்லை பாபாவோட தொடர்பு இருக்கணும் இல்லையா? பாபாவுக்கு லெட்டர் எழுத மாட்டுறாங்க நல்ல நல்ல குழந்தைங்க கூட அப்படின்னு சொல்கிறார். நான் எல்லோருக்கும் நன்மை செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். இன்றைக்கி எல்லோரையும் சத்கதி அடைய வைக்கிறேன். ஆனால் நாளைக்கு துர்கதி ஆகிடுறீங்க. அதாவது துவாபரகத்தில் இல்லை, கடவுளுடைய பார்வையில் 1000 வருடம் ஒரு பகல், 1000 வருடம் ஒரு இரவுன்ட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. இங்கே 2500 வருடம் ஒரு பகல், 2500 வருடம் ஒரு இரவு. அதுதான் பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு. ஸோ இன்றைக்கி சத்கதி அடைய வைக்கிறார், நாளைக்கு துர்கதி ஆகிடுது. நேற்று நாம் உலகத்துக்கு எஜமானர்களாக இருந்தோம், இன்றைக்கி அடிமையாயிட்டோம். ஸோ இதெல்லாம் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் இல்லையா? அப்படியே சாகாமலே இருந்தால் எப்படி இருக்கும்னு தோணும் இல்லையா? அப்படி தான் சொர்க்கத்தில் இருக்க போகிறோம். சதா ஆனந்தமே ஆனந்தமாக இருப்போம். எந்த பற்றும் இல்லைன்னும் போது உடலை விடுறது உங்களுக்கு வலியாகவும் இருக்காது. ஸோ நேற்று உலகத்துக்கு எஜமானராக இருந்தோம், இன்றைக்கி அடிமை ஆகிட்டோம். அதுதான் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அவங்களுக்கு பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்த கடவுள் கொடுக்குறேன்னு மோசஸ் மூலமாக சொல்லி அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னு வெளிப்பட்டிருக்குது. இப்போ முழு மரமும் குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்குது. இது அதிசயமான மரம். ஆனால் மனிதர்களுக்கு இது கூட தெரியல. கல்பம்னா முழுசாக 5000 வருடங்களின் துல்லியமான மரம் அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வினாடி கூட வித்தியாசப்பட முடியாது இல்லையா? ஒவ்வொரு தடையும் அந்த மரம் எப்படி வளருதோ அதே மாதிரி தான் வளரும். அந்த சக்கரத்தில் என்னென்ன நடந்துச்சோ அதே தான் நடக்கும். இந்த எல்லையற்ற மரத்துடைய ஞானம் குழந்தைங்களுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்குது. யார் கொடுக்கிறது? இந்த மரத்தின் தலைவன், மரத்தின் விதை, விருட்சபதி பாபா கொடுக்குறார். விதை எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய மரத்தின் கனி எவ்வளோ பெருசாக இருக்குது. மரமும் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பாபா ஒரு சின்ன புள்ளி,
அந்த ஞானத்திலிருந்து வருது இந்த மரம். ஸோ பிக் பேங் தியரின்றது இதைத்தான் குறிக்கும் கரெக்டாக சொல்லணுன்னா. ஆனால் அவங்க வேறு எதையோ வச்சு சொல்கிறாங்க. இந்த ஒரு சின்ன புள்ளி வெடித்து அந்த ஞானம் வெளியில் வருது, அதன் மூலம் மரம் வருது. ஸோ இந்த சின்ன விதையாகிய பாபா கிட்டேருந்து வர ஞானத்தின் மூலமாக இவ்வளோ பெரிய மரம், அதிசய மரம் வருது, மனித சிருஷ்டி மரம். ஆத்மா கூட எவ்வளோ சின்னதாக இருக்குது, அதே மாதிரி தான் பாபாவும் சின்னதாக இருக்கார். ஸோ ஆத்மாவையும் சரி பாபாவையும் சரி இந்த கண்ணினால் பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறாங்க. விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் இறக்கும்பொழுது அவர்கிட்டேருந்து ஒரு ஜோதி வெளிவந்து இவர் உடம்புக்குள்ளே கலந்துட்டதாக சொல்கிறாங்க. விவேகானந்தர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஜோதி வந்து கலந்துட முடியுமா என்ன? ஸோ அவர் பார்த்தது காட்சி. அது என்ன அப்படின்னு அவரால் புரிஞ்சிக்க முடியல. இப்படி நிறைய காட்சிகள் கிடைக்கிது. அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க, மகிமைகளும் எழுதுகிறாங்க. பகவானுடைய மகா வாக்கியம், உண்மையிலே எந்த மனிதனுக்கும் மகிமை கிடையாது, எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, இல்லையா? பாபா சொல்றார், மகிமை இருக்குதுன்னா அது தேவதைகளுக்கு மட்டும்தான்றார். ஆனால் அவர்களே மகிமைக்குரியவரை ஆக்குனது பாபா. அதான் சொல்கிறார், ஒன்று தேவதைகளுக்கு மகிமை, இல்லாட்டினா தேவதைகளாக மாற்றக்கூடிய அந்த ஒருவருக்கு மகிமை. ஏன்னா பாபா நல்ல வாழ்த்து அட்டை உருவாக்கியிருந்தாராம். ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்னா ஒரு சிவபாபாவுடைய ஜெயந்தியை மட்டும்தான் கொண்டாடணும், அதாவது பிறந்தநாள் ஜெயந்தினா, இல்லை சிவபாபாவுடைய பிறந்தநாளை மட்டும்தான் கொண்டாடணும். இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய பிறப்பு அற்புதமானது தான், ஆனால் அவர் அப்படி ஆக்குனது யார்? சிவபாபா தானே. அப்போ அந்த ஒருவருக்குத்தான மகிமை, அந்த ஒருவரைத்தான் நினைவு பண்ணணும். ஸோ இது சுயம் அவரே சொல்கிறார். அதாவது கிருஷ்ணர் ஆக போகிறது பிரம்மா இல்லையா, அந்த பிரம்மா சொல்கிறார், நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவனாக ஆகிறேன், பிறகு கீழான நிலைக்கும் நானே இறங்குறேன். இது யாருக்குமே தெரியறது கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த லக்ஷ்மி நாராயணன் தான் 84 பிறவிக்கு பிறகு கீழே இறங்கிடுறாங்க. ஸோ அந்த உயர்ந்த லக்ஷ்மி நாராயணன் தான் இவங்க பிரம்மா சரஸ்வதி. நீங்கள் இந்த உலகத்துக்கே எஜமானர்களாக இருந்தீங்க, ஆனால் பிறகு என்னவாயிட்டீங்க பாருங்கள் அப்படின்ட்டு பாபா எல்லாரையுமே தான் கேட்குறாரு, பாபா குழந்தைங்கள. சத்தியுகத்தில் நீங்கள் தானே இருந்தீங்க, வரிசைக்கிரமமான முயற்சியின்படி பதவியில் வரிசைக்கிரமமாக இருந்தீங்க. ராஜா ராணியும் இருந்தாங்க. சூரிய வம்சத்தவர் சத்தியுகத்திலையும் சந்திர வம்சத்தவர் திரேதாயுகத்திலையும் இருந்தாங்க. ரெண்டும் சேர்த்து சொர்க்கம்ன்றோம். பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம் குழந்தைங்களுடைய புத்தியில் நடந்தாலும் சுற்றினாலும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த சக்கரத்துடைய ஞானம், நான் தான் தேவதையாக இருந்தேன், இப்போ தேவதை ஆகிட்டு இருக்கிறேன். அது போகிற வழியில் சைடு சீன் தான். இல்லை லௌகீகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், துரோகங்கள், இதெல்லாம் சைட் சீன். நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், அங்கே போயிட்டு இருக்கிறேன். அது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்புறம் பக்தர்களுக்கு சக்தி கொடுக்கறது. நீங்கள் பக்தர்களுக்கு கருணையினால் சக்தி கொடுக்கணுன்னாலும் அவர்களுக்கு காட்டுற கருணை தான் உங்களை இந்த பிரச்சனையிலேருந்தே முதல்ல விடுவிக்கும். ஸோ அதில் உங்கள் மீது நீங்கள் காட்டுற கருணையும் ஒளிஞ்சிருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உயிரோட்டமான கலங்கரை விளக்குகள். படிப்பு முழுவதும் புத்தியில் இருக்கணும். நாம் ஸ்வதர்ஷன சக்கரத்தை சதா புத்தியில் சுத்த மற்றவர்களுக்கு நம்மை பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு வரும். ஸோ அதனால்தான் நீங்கள் உயிரோட்டமான கலங்கரை விளக்கு,
கலங்கரை விளக்கு என்னது? வழிகாட்டக்கூடியது. அப்போ உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும், நம்ம ஆத்மான்ற உணர்வு அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு எப்போவுமே இந்த படிப்பு உங்கள் புத்தியில் முழுசாக சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? படிப்பை தவிர வேறு எதை பற்றியுமே சிந்திக்கக்கூடாது. ஆனால் இன்னும் அந்த நிலை உருவாக்கணும். யார் மதிப்போடு பாஸ் ஆகக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் இந்த நிலை இருக்கும். இந்த நிலை அடையிறவங்க தான் மதிப்போட பாஸ் ஆகவும் முடியும். ஸோ அவங்களுக்கு முழு நாளும் இதுதான் அவங்களுடைய புத்தியில் இருக்கும். அப்போ தான் அவங்கள பாபாவுடைய அன்பான செல்லமான குழந்தைங்கன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்குத்தான் பாபா சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார் இல்லையா? பாபாவுடைய ஞானமே சதா புத்தியிலே இருக்கக்கூடிய குழந்தைங்கள். அதை தவிர வேறு எதுவுமே புத்தியில் இல்லாமல் இருக்கணும். வேறு ஏதாவது இருந்தாலே ஞானம் போயிடும் புத்தியில் இருந்து. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கிறார். மற்றபடி நான் ராஜ்யம் பண்ணலை, உங்களுக்குத்தான் கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார். இதுதான் உண்மையிலே பலனை எதிர்பாராத சேவை. பாபா நம்மளை அவருடைய தலைக்கு மேலே உயர்த்துறார் இல்லையா? என்னை விட அதிகமாக நான் உங்களை உயர்த்துறேன்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ அதனால் அப்படிப்பட்ட இது அவ்யக்த முரளியில் சொல்லியிருப்பார். பாபா எப்படி தன்னை விட உயர்ந்தவராக குழந்தைங்களை உயர்த்துறாரோ அதே மாதிரி நாம் கூட நம்மை விட உயர்ந்ததாக, அதாவது பாபாவுக்கு சமமாக மற்றவர்களை ஆக்கணும். நமக்கு சமமாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா நமக்கு சமமாக்கணும்னா நம்முடைய குறைகளும் அவங்களுக்கு வந்துடும். இப்போ குறைகளற்றவர் பாபா தான். அப்போ பாபாவுக்கு சமமாக ஆக்கணுன்றது தான் லட்சியமாக இருக்கணும். ஸோ அப்படி தன்னை விட உயர்ந்தவராக ஆக்கக்கூடிய சுயநலமற்ற செய்யக்கூடிய தந்தையை நம்ம எந்த அளவுக்கு நினைக்கணும். இப்படியும் நாடகம் உருவாக்கப்பட்டிருக்குது. பாபா சங்கமயுகத்தில் எல்லோருக்கும் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி சத்கதியை கொடுக்கிறார். நம்பர் 1 உயர்ந்த முற்றிலும் தூய்மையானவர்கள்தான் கடைசி நம்பர்லையும் வராங்க. முழுமையான தூய்மையற்றவர்களாக ஆகிறாங்க. யார்? இந்த லக்ஷ்மி நாராயணன். ஸோ எல்லோருக்கும் பாபா அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். ஸோ பாபா எவ்வளோ சூப்பராக புரிய வைக்கிறார். அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகங்காரம் ஒருபோதும் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? பாபாவுடைய ரதம் இந்த பிரம்மா பாபாவுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா இவர் மூலமாக தானே சிவபாபா உங்ககிட்ட பேசுகிறாரு. ஸோ பாபா வர்றதுக்கு முன்னாடி, அதாவது சிவபாபா பிரம்மா உடலில் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி யாருமே பிரம்மா பாபாவை திட்டினது கிடையாது. எல்லோரும் அவர் அவ்வளோ நேசித்தாங்க. தாதா அப்படின்னு மரியாதையை கூப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ திட்டு வாங்குறார். நிறைய பேர் பாபாவுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? இல்லை, பாபா விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க நிலை என்ன ஆகும்? தொத்துடுவாங்க தானே. ஏன்னா மாயா அந்த மாதிரி. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு பாபா புரிய வைக்கிறார். மாயா யாரையும் விடாது. எல்லா விதமான நெருப்பும் பற்ற வச்சிடும். காமன்ற நெருப்பு, கோபன்ற நெருப்பு, பற்று, பேராசை, பொறாமை எல்லாம் பழி வாங்கிறது. பாபா சொல்கிறாரு, என்னுடைய குழந்தைங்க எல்லோரும் காமச்சிதையில் ஏறி கருப்பாக கருகி போயிட்டாங்க. அதான் பஸ்மாசுரன். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடிப்பும் கிடையாது. இதுக்கு பேரே வேசி ஆலயம். அப்படி காமத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க. எத்தனை முறை காமச்சிதையில் ஏறி இருக்கிறாங்க. ராவணன் எவ்வளோ பலசாலியாக இருந்தால் உங்களை பல முறை காமத்திலேயே மூழ்கடிச்சிருப்பான். உங்களுடைய புத்தியையே தூய்மையற்றதாக ஆக்கிடுறான், அழுக்காக்கிடுறான்.
இங்கே வந்து பாபா கிட்ட படிக்கிறவங்க கூட அப்படி ஆகிடுறாங்க இல்லையா. பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி காமத்தில் விழுந்தது மட்டும் இல்லை, பாபா ஞானம் எடுத்த பிறகும் அப்படி ஆகிடுறாங்க. காரணம் என்ன? பாபா நினைவு இல்லை. பாபாவை நினைக்காம குற்றப்பார்வை ஒருபோதும் மாறாது இல்லையா. பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் குற்றப்பார்வை மாறும். இப்போ குற்றப்பார்வை அதிகமாகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது இல்லையா. உலகமே மோசமாகிட்டு இருக்குது, இன்டர்நெட்டு எல்லாமே மோசமாகிட்டு இருக்குது. ஸோ அப்போ பாபா நினைவு தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். எப்படி இந்த சயின்டிஸ்டெல்லாம் லேபுக்குள்ளே போகும்போது ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு போட்டு போவாங்க, அந்த கிருமி அவங்கள தாக்கக்கூடாது அப்படின்ட்டு, கண்ணிலேருந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கும். அந்த மாதிரி இந்த கலியுகமே எல்லா விஷக்கிருமிகளும் இருக்குது. பாபா நினைவுன்ற பாதுகாப்பு கவசம் போட்டுக்கிட்டால் தான் அந்த கிருமி உங்களை தாக்காது. உள்ளே இருக்கிற கிருமியும் அப்படியே அழிஞ்சு போயிடும். ஸோ பாபா நினைவு இல்லாமல் குற்றப்பார்வை ஒருபோதும் மாறாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சூர்தாசருடைய கதை உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவர் பிறவி குருடராக இருப்பார், தீவிர சிவபக்தராக இருப்பார். அதனால் சிவன் வந்து அவர் பக்தியை மெச்சும் விதமாக அவருக்கு பார்வை கொடுக்குறார். பார்வை கொடுத்தோன்னே உலகியல் கவர்ச்சி அவரை பிடிச்சி இழுக்கிறதுனால சிவனை நினைக்க முடியல. இப்படிப்பட்ட கண்ணே எனக்கு தேவையில்லைன்ட்டு அவர் கண்ணை நோண்டிடுறார். கண்ணப்பன் கதையும் இதுதான் அர்த்தம். ஸோ அப்படி நாம் இல்லையா, பாபா ஞானக்கண்ணை கொடுக்குறாரு, ஸ்தூலக்கண்ணை நாம் பலி கொடுக்குறோம் இல்லை. ஞானக்கண்ணை பெற்று ஸ்தூலக்கண்ணை பலி கொடுக்குறோம், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ பாபா நமக்கு ஞானம்ங்கிற 3வது கண்ணை கொடுக்குறார். இந்த கண்ணை வாங்கிட்டு ஸ்தூலக்கண்ணை பாபாவுக்கு அர்ப்பணிக்கிறோம். அஞ்ஞானம் அப்படின்னாலே இருள் தான். நீங்கள் குருடர்கள், அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஞானம் மறைமுகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணி சொல்கிற விஷயமெல்லாம் கிடையாது. ஒரு வினாடியில் ஞானம் ஃபுல்லாக புத்தியில் வந்துடுது. எல்லாமே ரொம்ப சுலபமான ஞானம் இல்லை. இருக்கிறதுல ஈஸியானது ஞானம் தான். தேவதையாக இருந்தீங்க, மீண்டும் தேவதையாக போகிறீங்க, அவ்வளோதான். இருந்தாலும் இதை மறக்கிறீங்க. கடைசி வரை மாயையின் சோதனை நடந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு? மறந்துட்டிங்களான்னு. மறக்கும்பொழுதெல்லாம் மாயை வந்து அடிக்கும். ஸோ அப்போ மறக்காமல் இருந்தால் போதும் இல்லையா. நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன், பாபா கையை பிடிச்சிட்டு இருக்கிறேன், அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் யாரும் என்னுடையவர்கள் கிடையாது, எதுவும் என்னுடையது கிடையாது. இந்த உலகத்தை திரும்பி பார்க்காம நான் போயிட்டு இருக்கிறேன். திரும்பி பார்க்க சொல்லுவேன், திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கணும். ஸோ இந்த நேரம் புயல்களுக்கு இடையில் இருக்கிறீங்க. முழுமையாகிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு புயல் வராது, விழமாட்டீங்க. ஸோ அப்போ அந்த புயல் வர்றது நீங்கள் முழுமை ஆயிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால தான் ராவணன் உங்களுடைய டீச்சர் அப்படின்னு பாபா சொல்லுவார். ஸோ பிறகு பாருங்கள், நீங்கள் முழுமையான பிறகு உங்கள் மரம் எப்படி வளருதுன்ட்டு. சல்லுன்னு வளருன்றார். நம்ம முழுமை ஆகிறதுல நம்ம கவனம் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். பேரு புகழ் பெறத்தான் வேண்டும் இல்லையா. அதாவது நம்ம இயக்கம் கண்டிப்பாக புகழ் அடையவே செய்யும். மரம் வளரத்தான் செய்யுது. என்ன, இந்த மரம் ரொம்ப ஸ்லோவாக வளருது, அவ்வளோதான். கொஞ்சம் விநாசம் நடந்தால் போதும், பிறகு எச்சரிக்கையாக இருப்பாங்க. பாபா குழந்தைங்களுக்கே சொல்கிறார் இல்லை. அந்த நேரம் பயம் வந்துடும் டக்குன்னு. ஐயோ, பாபா சொன்ன டைம் வந்துடுச்சா அப்படின்ட்டு இப்போ அலட்சியமாக இருக்கிறாங்க. ஸோ பிறகு ஒரேடியாக பாபா நினைவில் ஈடுபட்டுடுவாங்கன்றார் அந்த கடைசி நேரம். ஆனால் இப்போவே பக்காவாக பண்ணாதான் இப்போ வரும்
இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அந்த எண்ணம் ஒருநிலைப்படுறதுக்கு டைம் ஆகும். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்குள்ள ரொம்ப அன்பாக நடந்துக்கோங்க அப்படின்ட்டு பாபா நல்லா புரிய வைக்கிறார். கோபத்தில் கண்ணை உருட்டாதீங்க. ஒரு அம்மன் பாட்டு இருக்கும், கண்ணை உருட்டாத முண்டக்கண்ணி அம்மா அப்படின்ட்டு வரும் பாருங்கள். நம்ம பாபா குழந்தைங்க பண்ணுறதெல்லாம் அவங்க மகிமையாக நினச்சிட்டு பாடுறாங்க. ஸோ கோபத்தில் கண்ணை காட்டக்கூடாது, அப்படி பண்ணுவாங்களா, அது கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். ஆக்சுவலாக நித்யானந்தா அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபேமஸாக இருந்தார் இல்லையா, அப்போ தியானம் சொல்லி கொடுக்குறாரு. அது வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அதில் ஏதோ ஒரு டைம் அமைதியாகவே இருக்குது. அப்போ அப்படி மிரட்டுறார். அங்கே ஏதோ ஒன்று அவங்க ஆட்கள் ஏதோ பண்ண சொல்கிறதுக்கு சைகையில். ஸோ அதுவே பார்க்குறதுக்கு நல்லா இல்லைன்னும்போது பாபா குழந்தைங்க எப்படி இருக்கணும் இல்லை, சொர்க்கத்தில் கோயிலில் இருக்கிறோம், அந்த நினப்பில் இருக்கணும். பக்தர்கள் நம்மளை பார்த்துட்ருக்குறாங்க, ஒரு அசைவையும் பார்க்குறாங்க. முருகன் கண்ணை திறந்துட்டாருன்னு அதை கவனிக்கிறாங்க பாருங்கள். அதை விட அதிகமாக நம்மளை உயிரோட்டமாக கவனிப்பாங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ கோபம்ன்ற பூதம் வந்துச்சுன்னா முகம் ஒரேடியாக மாறிடும். டக்குன்னு தெரியும் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி மலர்ந்த முகமுடையவராக, தெய்வீக முகமுடையவர்களாக ஆகணும். அதுதான் உங்களுடைய குறிக்கோள். ஸோ அப்படி நீங்கள் மாறின பிறகு தான் காட்சி கிடைக்கும். அந்த மாறுற நேரம் தான் கடைசி நேரம். கடைசி நேரத்தில் மாறுவீங்களே, நீங்கள் மாறிட்டால் அது கடைசி நேரமாக ஆகிடும். எப்படி ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு காட்சி கிடச்சதோ அதேமாதிரி கடைசி நேரத்துலேயும் நிறைய காட்சி கிடைக்கும். பாபா குழந்தைங்களுக்கு நாம் என்னவாக போகிறோன்னு காட்சி கிடைக்கும். மற்றவர்களுக்கு அவர்களுடைய இஷ்ட தேவதையாக நம்ம மூலமாக பாபா காட்சி காட்டுவார். நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்றார். அந்த கடைசி நேரம் தான் உங்களுடைய நடிப்பு பயங்கரமான நடிப்பாக இருக்கும்ன்றார். ஸோ அதை நோக்கி அதிவேகத்தில் போகணும் அந்த நிலையை அடையிறதுக்கு. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஸோ வேட்டையாடப்பட்ட விலங்குடைய மரணம் வேட்டைக்காரனுக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கும். இப்போ நீங்கள் மாயாவை வேட்டையாடிட்டீங்க, அப்போ கடைசி நேரம் உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் மாயாவினால் சிக்கியவர்கள் துடிப்பாங்க. கடைசியில் நிறைய காட்சிகளை பார்க்கணும். அப்போ தான் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு பச்சாதாபப்படுவாங்க. பிறகு அதுக்கான தண்டனையும் மிக கடுமையாக கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் பாபா கடைசியில் காட்சி காட்டுறார். காட்சி காட்டும்போது ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணுமேன்னு துடிப்பாங்களாம். அதான் தண்டனை. ஸோ அதை பண்ணதுக்கு கடுமையான தண்டனையும் கிடைக்குதுன்றார். ஸோ அது என்ன தண்டனைன்னு பாபா சொல்ல மாட்டுறார் இல்லையா. ஸோ என்ன பதவி அடைய போகிறோம் அதெல்லாம் கூட இருக்குது. இன்னொன்று அதை நினச்சி விரும்புகிறதே பயங்கரமான தண்டனை இல்லையா. பாபாவே ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கலன்னா தண்டனை கிடைக்கும் தானே. கடவுளே வராரு, அதை நிறைய பேர் அடையாளம் கண்டுக்கல. ஆனால் அடையாளம் கண்டு நிச்சய புத்தி வந்தும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்கலன்னா எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் விட அதிகமான தண்டனை யார் விகாரத்தில் போகிறாங்களோ, அதாவது காமத்தில் விழுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ யார் விகாரத்தில் போகிறாங்களோ அல்லது யார் சிவபாபாவை அதிகம் நிந்தனை செய்கிறதுக்கு பொறுப்பாகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மாயை மிகவும் பலம் வாய்ந்தது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மாயை கொடுக்குற அல்பகால சுகத்தில் போய் மயங்கி காமத்தில் விழுந்தீங்கன்னா கடைசியில் பயங்கரமான தண்டனை கிடைக்கும். ஏன்னா அதுதான் கடவுளை அதிகமாக நிந்தனை செய்கிறது. அது புரிஞ்சுக்கணும் இல்லையா. காமத்தில் விழுறீங்கன்னா பாபா, அதாவது விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன்னு சொன்ன மாதிரி ஆகிடும். காமத்தை வெல்வதற்கான ஞானத்தை எடுத்துகிட்டு காமத்தில் விழுறீங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் எல்லோரும் தானே விழுறாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க, சொல்லி மற்றவர்களையும் கெடுக்குறீங்க அப்படின்னா பயங்கரமாக தண்டனை கிடைக்கும், அதிகமான தண்டனை கிடைக்கும்ன்றார்.
ஸோ மாயை ரொம்ப பலசாலி, எச்சரிக்கையாக இருக்கணும். ஸ்தாபனை நடக்கும்பொழுது என்னென்னலாம் நடக்குது. நீங்கள் இப்போ தேவதை ஆகிட்டு இருக்கிறீங்க. சத்தியுகத்தின் ஆரம்பத்திலே அசுரர்கள்லாம் இருக்க போகிறது கிடையாது. கொஞ்ச நேரம்தான் பொறுத்துக்கணும் இல்லையா? அசுரர்களுடைய தாக்கம் உங்கள் மேலே வராமல் உங்களை பாதுகாத்துக்கணும். பாபா நினைவுலேயே இருக்கணும், சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இதில் பிஸியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே இந்த சங்கமிகத்துடைய மகிமை. இங்கே பாருங்கள், விகார மனிதர்கள் எவ்வளவு துக்கம் கொடுக்குறாங்க. திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பெண்களை அடிக்கிறாங்க. விகாரத்துக்காக பெண்களை எவ்வளோ அடிக்கிறாங்க, எவ்வளோ எதிர்கொள்கிறாங்க. சன்னியாசிகளால் கூட தூய்மையாக இருக்க முடியறதில்லை இந்த காலத்தில். அப்படி இருக்கும்பொழுது இவங்களால் எப்படி இருக்க முடியுது அப்படிங்கிறதன் மூலமாகத்தான் இவங்களை இப்படி ஆக்குறது சிவபாபான்னு கடைசியில் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா தூய்மை ஆகாமல் தேவதை ஆக முடியாது. நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கிது. ஆக்சுவலாக இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ கூட அந்த பெருமாளை இட்டுட்டு வந்து ஏதோ ஒரு குளத்தில் கிணத்துலையோ குளிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. குளிச்சுட்டு தான் அப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஞானத்தை குளிக்குது. ஞானம்தான் அந்த கிணறு அல்லது நதி. ஸோ அப்போ குளித்தா என்ன ஆகணும்? தூய்மை ஆகணும். அப்போ தூய்மை ஆகணும், குளித்தாலே போதாது, தூய்மை ஆகணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி தூய்மை ஆகாமல் தேவதை ஆக முடியாது. ஏன்னா நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கிது. அதை இழந்துடுவீங்க தூய்மை இழக்கிறதன் மூலம் அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கிறீங்க இல்லையா? பகவானுடைய மகா வாக்கியம் என்ன? காமத்தை வெல்லுங்கள், உலகத்தை வெல்லுங்கள். காமத்தை வென்றவர்கள் தான் உலகத்தை வென்றவர்களாக ஆக முடியும். இப்படிப்பட்ட லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறீங்க அப்படின்னா தூய்மையாக மாட்டிங்களா என்ன? இல்லையா? உலகத்தின் அதிபதி லக்ஷ்மி நாராயணனாகவே பாபா ஆக்குறாருன்னா அதுக்காக தூய்மையாக மாட்டிங்களா என்ன? இது ஒரு பெரிய விஷயமா? ஆனால் மாயை அதிகம் பச்சாதாபப்பட வைக்கும், தப்பு பண்ண வச்சு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உயர்ந்த படிப்பு இல்லையா? கடவுளே வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறார். ஆனால் இதை குழந்தைங்க யோசிக்கிறது இல்லை. அதனால தான் மாயை கிட்ட அடி வாங்கிடுறாங்க. இல்லை, கடவுள்கிட்ட படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம் இல்லையா? கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே எவ்வளோ சுத்தமாக போகிறாங்க. அப்போ கடவுளே உயிரோட்டமாக வர்றார். கோயிலில் ஒன்றும் கடவுள் கிடையாது, உயிரோட்டமாக வந்து உயிரோட்டமான தேவதையாக நம்மளை மாற்றுறாருன்னா நம்ம எவ்வளோ தூய்மையாக இருக்கணும். இதை பற்றி சிந்தனை பண்ணாதனால்தான் மாயை கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாயை நிறைய அவமரியாதை பண்ண வச்சிடுது பாபாவுக்கு. பிறகு அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? மாயா அந்த அளவுக்கு அலட்சியமானவர்களாக, கவனக்குறைவுள்ளவர்களாக மாற்றிடுது. அகங்காரத்தில் கொண்டுட்டு வந்துடுது. கேட்கவே கேட்காதீங்கன்றார். ராஜ்யம் வரிசைக்கிரமமாக உருவாகுது இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் தேவைதானே படிப்படியாக வரிசைக்கிரமம் உருவாகிறதுக்கு. அதுதான் மாயையுடைய வேலை. நீங்கள் மேலே இருக்கணும். ஐயப்பன் ஆடாமல் அசையாமல் உட்காந்துட்ருக்கிறாரு பாருங்கள், ஜம்பமாக படிக்கட்டுக்கு மேலே, 18 படிக்கட்டுக்கு மேலே. அப்படி இருக்கணும், கீழே வந்துடக்கூடாது. இப்போ உங்களுக்கு கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால ஞானம் கிடைக்கிது, முக்கால ஞானம் கிடைக்குதுன்னா எவ்வளோ அதிகமாக கவனம் கொடுக்கணும். அகங்காரம் வந்துச்சுன்னா இறந்துட்டாங்க. ஏன்னா நாராயணன் பதவி, முக்கால ஞானம் வந்துடுச்சு இல்லை? கடந்த காலத்தில் செஞ்ச தப்பில் தான் இப்போ நாம் தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் இப்போ உயர்ந்த எதிர்காலத்திற்கான கர்மத்தை கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா இழந்துடுவீங்க. அதனால தான் அவ்வளோ கவனம் கொடுக்கணுன்றார். அகங்காரம் வந்துடுச்சுன்னா செத்துட்டீங்கன்னு அர்த்தம். பிராமணனாக இருந்தால் தான் ஏறும் கலை. செத்துட்டீங்க, பிராமண வாழ்க்கையிலேருந்து இறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ மாயை ஒரேடியாக ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக ஆக்கிடுது.
ஸோ பாபாவுக்கு அவமரியாதை பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமத்தை மீறி நடக்கிறது தான் பாபாவை அவமரியாதை பண்ணுறது. அப்படின்னா பிறகு பாபாவை நினைக்க முடியாது. காமத்தில் வந்தாலும் சரி, கோபத்தில் வந்தாலும் சரி, பற்று பேராசை அகங்காரத்தில் எது பண்ணாலும் சரி, பாபாவை நினைக்க முடியாது. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள ரொம்ப அன்பாக நடந்துக்கணும். ஒருபோதும் கோபத்தில் வந்து மற்றவர்களை வந்து கோபத்தினால கண்ணை கூட காட்டக்கூடாது. அப்படி ஒரு கோபமாக மிரட்டுவாங்க இல்லையா, வீட்டில் கணவனையோ மனைவியோ மற்றவங்க இருக்கும்போது ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா அப்படி மிரட்டுவாங்க இல்லையா, அது கூட பண்ணக்கூடாது. ஏன்னா பாபாவை அவமதிக்கிறீங்க. தேவதை கண்ணில் இப்போ ஒன்றும் இல்லை, இயேசு அந்த மாதிரி கோபமாக இருக்கிறாருன்னா நல்லா இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். இத்தனைக்கும் வேறு மதம், அதுக்கே அப்படி அன்பானவராக காட்டுறாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்? மதிப்போடு தேர்ச்சி அடையணும் அப்படின்னா புத்தியை பாபா கொடுக்குற படிப்பின் மீது தான் வச்சுருக்கணும். படிப்பில் தான் நிரப்பி இருக்கணும். புத்தி ஃபுல்லாக உயிரோட்டமுள்ள லைட் ஹவுஸ் ஆகணும். இரவு பகலாக இந்த புத்தியில் ஞானம்தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ மற்ற எதுவுமே மைண்டுக்குள்ளே விடலைனாலே ஞானம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இதோடைய நினைவு தான் பாருங்கள். பக்தியில் கூட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது யாரும் வழியில் எங்கேயும் நின்று பேச மாட்டாங்க, மற்றவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. நேராக அவங்க வீட்டுக்கு போவாங்க. நேராக நம்ம பரந்தாமத்துக்கு போகணும். போகிற வரைக்கும் வேறு எதையும் நினைக்கக்கூடாதுன்ற அர்த்தம். வரதானம். சர்வசக்திவானாகிய தந்தையின் காரியத்தின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் சகஜமாக செய்யக்கூடிய சதா உறுதியான நிச்சய புத்தியுடையவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நாம் எல்லோரை விடவும் உயர்ந்த சர்வசக்திவான் தந்தையுடைய அதிகாரத்தின் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்கிறவங்க அப்படிங்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். இல்லை, எல்லாரையும் விட உயர்ந்தவர் சர்வசக்திவான், அவருடைய சக்தியின் மூலமாக காரியம் செய்கிறோம், நாம் செய்யலை. அந்த நிச்சய புத்தி இருக்கும்போது உங்களை யாரும் அசைக்க முடியாது, தடை ஏற்படுத்த முடியாது. நீங்களாக செய்கிறீங்கன்னும் போது தான் பதறுவீங்க இல்லையா. பாபாவுடைய சக்தி பண்ண வைக்கிது. பக்தி மார்க்கத்தில் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த நிச்சய புத்தியில் பண்ணும்பொழுது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அனுபவமாகும். ஏன்னா இன்றைக்கி வந்து சயின்ஸு எப்படிப்பட்ட கேள்விக்கும் ரொம்ப ஈஸியாக பதில் கொடுக்குற மாதிரி எந்திரங்கள் கண்டுபிடிச்சிருச்சு இல்லை. இப்போ ChatGPT இதெல்லாம் வந்துருக்குது. அதனால் புத்தியை அப்போ கால்குலேட்டர் வந்ததை வச்சு பாபா சொல்லியிருப்பார். பட் இப்போ ChatGPTன்னு எதை கேட்டாலுமே பதில் சொல்லிடுது. ஸோ அதனால் நீங்கள் புத்தியை யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஊருக்கு தெரியாமல் போயிட்டீங்கன்னா அந்த ஊர்லேருந்து எப்படி வெளில வர்றது, அடுத்தது இங்கே எங்கெல்லாம் போய் பார்க்கணும் எல்லாமே சொல்லுது. கூகுள் மேப்பு, ChatGPT. இப்போ புத்தியை பயன்படுத்த தேவை கிடையாது. அந்த மாதிரி சர்வசக்திவானுடைய அதிகாரத்தில் நான் இயங்குறேன்றது உங்களுக்கு முன்னாடி ஞாபகம் இருந்துச்சுன்னா எல்லா கேள்விக்கான பதிலும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். சயின்ஸை விட பாபா பவர்ஃபுல் தானே. அப்போ சயின்ஸ் மேலேயே அவ்வளோ நம்பிக்கை வச்சு சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னா பாபா மேலே நம்பிக்கை வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அப்போ எதை பற்றியும் கவலைப்பட தேவை. நம்ம பாட்டுக்கு பாபா சொல்கிறார், போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். சுற்றி வழியே தெரியாத மாதிரி இருக்கும். பாபா என்ன சொல்கிறார், அப்படியே பாபா வழி நடத்துகிறார், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். அன்னைக்கு முரளியில் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி நடந்தாலே போதும். வாழ்க்கையில் வர ஒரு பிரச்சனையும் அன்றைக்கி முரளியில் சொல்கிறத வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி போனாலே போதும். சகஜ மார்க்கத்தின் அனுபவம் ஏற்படும் இல்லையா. அமைதி மார்க்கம், சகஜ மார்க்கம் எல்லாமே நம்முடைய ராஜயோகம்தான். ஸோ அதுக்கு பாபா வழி நடத்துகிறார். இதை அப்படியே சாரமாக ரஜினி படத்தில் ஒரு டைலாக் வரும். ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான் இல்லையா. நம்ம எதுவுமே பண்ணல, அவர் சொல்கிறாரு, சொல்ல அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான் ஸ்லோகன் இல்லை. எஜமானர் சொல்கிறாரு ஒரு கம்பெனியில் இதை பண்ணுற, எதுக்கு நான் சொல்கிறேன் நீ பாட்டுக்கு பண்ணுறான்னா நம்ம பாட்டு சரி நமக்கு பண்ணுற வேலை தானே, அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஒவ்வொரு காரியமும் அமைதியாக இருக்கிறது எல்லாமே. ஸ்லோகன்,
மன ஒருநிலைப்பாட்டின் சக்தி வசப்பட்ட மனநிலையை கூட மாற்றம் செஞ்சிடக்கூடியது. ஸோ எல்லாருடைய மனமும் ஏதோ ஒரு விஷயத்தின் நபர்களின் வசமாகி தான் இருக்குது, அல்லது விகாரத்தின் வசமாகி இருக்குது. நாமளும் அப்படி தான் இருந்தோம். இப்போ பாபாவை நினைவு செஞ்சு அதிலிருந்து விலகி பாபாவோட மட்டும் புத்தியை இணைக்கிறதுனால அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் மூலமாக வசப்பட்டு இருக்கிற மனசை கூட உங்களால் மாற்ற முடியும் அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு தான் யோக பலத்தை பாபா அதிகரிக்க சொல்கிறார். அவ்யக்த இஷாரா. அதேமாதிரி இன்னொன்றும் சொன்னார் இல்லையா, நீங்கள் ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிறது மற்றவர்களோட ஜீவன் பந்தனத்தை உடைக்கும்ன்றார். ஸோ நம்ம மூலமாக தான் எல்லாமே பாபா பண்ணுறார். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்த மனநிலையை அனுபவம் செய்யுங்க. பிராமண வாழ்க்கையுடைய ஆனந்தமே ஜீவன் முக்த மனநிலையில் தான் இருக்குது. அப்படின்னு அர்த்தம் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறதுல தான் பிராமண வாழ்க்கையின் ஆனந்தமே இருக்குது. ஏன்னா விடுபட்டவராக இருக்கிறதுக்கு பேர் தான் முக்தி நிலை அடையிறது. உங்கள் சமஸ்காரத்துக்கு கூட நீங்கள் அடி பண்ணியக்கூடாது, சுதந்திரமாக இருக்கிறது. இல்லை அந்த பழைய சமஸ்காரத்துக்கு அடி பண்ணியக்கூடாது. அன்றைக்கி டைம் டேபிள் போடுறோம், இதை பண்ணுறோம், ஆனால் பழைய சமஸ்காரம் அதை பண்ண விடாது. அதுதான் அதை அடி பண்ணியக்கூடாது. என்ன செய்கிறது, எப்படி பண்ணுறது, செய்ய விரும்பலை ஆனால் நடந்துச்சே என்ன பண்ணுறது, இது கூட ஜீவன் பந்தனம். இல்லை நான் கோபப்படணும்னு நினைக்கல, திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, கோபப்பட்டுட்டேன், அதுதான் ஜீவன் பந்தனன்றார். சமஸ்காரத்தின் வசமாகி இருக்கிறீங்க இல்லையா. அடுத்தது, எனக்கு அது மேலே ஆசை இல்லை ஆனால் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இதுவும் ஜீவன் பந்தனம் தான். அடுத்தது, பாபா இவ்வளோ படிப்பினை சொல்கிறார், என்ன ஆனாலும் கோபப்படக்கூடாது, ஆனாலும் கோபம் வந்துடுச்சு பாருங்கள், இதுவும் ஜீவன் பந்தனம் தான். ஸோ அப்போ இதில் இருந்தெல்லாம் விடுபடணும். ஏன்னா பிராமணன்னாலே ஜீவன் முக்து இல்லையா, உடலில் இருந்துக்கிட்டே உடலில் இருந்து விடுபட்டு வாழ்பவன், குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அந்த இல்லற உணர்விலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கக்கூடிய எல்லையற்ற சன்னியாசி பிராமணன். ஸோ அதனால் எந்த விதமான பந்தனத்திலையும் நீங்கள் கட்டுப்படக்கூடாது. எந்த பந்தனத்தின் கட்டுப்பாட்டிலும் வர முடியாதவன் தான் பிராமணன். ஜீவன் முக்தி நிலையில் அனைத்திலிருந்தும் விடுபட்டு ஒரு பரமாத்மா தர யாருமே இல்லைன்னு இருக்கிறவன் தான் பிராமணன். செம பவர்ஃபுல் முரளி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.